நல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரோடும் இடைபடுவாராக. இந்த நாளையும் ஆசீர்வதித்து தருவாராக. எரேமியா 27வது அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் இவ்விதமாய் படிக்கிறோம். நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேலுள்ள மிருக ஜீவன்களையும் மகா பலத்தினாலும் ஓங்கிய என் புயத்தினாலும் உண்டாக்கினேன். எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் இந்த பூமியை உருவாக்கின விதத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது எப்படி உருவாக்கினாராம்? பூமியில மனுஷனையும் மிருக ஜீவன்களையும் அவருடைய மகாபலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். அவருடைய பலத்தை நம்மளால ஆராய்ந்து அறிய முடியாது. ஏன்னா இந்த பூமியில ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல இருக்கிற கற்களை கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, தூக்குவதற்கு நம்மளால முடியாது. ஒரு சைஸுக்கு மேல தூக்க முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார் பாருங்க, இந்த பூமியில அவ்வளவு பெரிய மலையை சிருஷ்டித்திருக்கிறார். நிறைய மணல் நிறைந்த வனாந்திரங்களை சிருஷ்டித்திருக்கிறார். செழிப்பான காடுகளை, மேடுகளை, பள்ளத்தாக்குகளை சிருஷ்டித்திருக்கிறார். வானத்துல நட்சத்திரங்களை சிருஷ்டித்திருக்கிறார். அதற்கு மேல என்ன பண்ணிருக்காரு, இப்ப நிறைய மரம், செடி, கொடிகளை சிருஷ்டித்திருக்கிறார். தண்ணீர்ல மச்சங்களை சிருஷ்டித்திருக்கிறார். எல்லாவற்றையும் என்ன பண்ணிருக்கிறாராம், மகா பெரிய பலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, பூமியை பார்த்து பார்த்து அவர் எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து பாதுகாப்பா இந்த பூமியை செய்ய முடியுமா, எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாய் செய்ய முடியுமா, அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான பிரமிப்பாய் உருவாக்கி வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம உலகத்துல அநேக இடங்களுக்கு நம்ம சுற்றி பார்க்க செல்லும் பொழுது, நம்ம அநேக இடங்களை பார்க்கும் பொழுது, இந்த கடலை பார்க்கும் பொழுது, இந்த பூமியில படைக்கப்பட்டிருக்கிற சிருஷ்டிகளை பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமா இருக்கும், பிரமிக்கத்தக்கவைகளா இருக்கும். இவைகள் எல்லாம் அழிந்து போகாமல் மீண்டும் மீண்டும் அப்படியே உருவாக்கி கொண்டு அப்படியே தலைமுறை தலைமுறையை வாழ்ந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள காணப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமை அவருக்குள்ள காணப்பட்டது. அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை தான் இந்த ஓங்கிய புயத்துக்குள்ளும் பயங்கரமான அந்த பராக்கிரமத்துக்குள்ளும் காணப்பட்டது. அப்படி காணப்பட்டதன் விளைவினாலதான் இன்றைக்கு பூமியில அநேக நாட்களாய் மனிதர்களும் மிருகங்களும் பறவைகளும் எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த பூமியின் நிலப்பரப்புல. இப்ப இது யாருக்கு, இந்த பூமியில இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டு கொள்வதற்கு யாருக்கு அதை கொடுக்கிறார் என்றால், தனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்று வசனம் எளிதாக நமக்கு என்ன பண்ணுகிறது, எரேமியா தீர்க்கதரிசி மூலமா உரைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம இந்த பூமியில அநேக காரியங்களை நம்மால செயல்படுத்தி ஜெயிக்க முடியல, அநேக காரியங்களை நம்மால ஆண்டு கொள்ள முடியல, அநேக காரியங்களை நம்மால சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன? இன்னும் தேவனுக்கு இஷ்டமான பாத்திரங்களாய், பிரியமுள்ள பாத்திரங்களை நம்ம என்ன பண்ணல, மாறல. அப்போ ஆண்டவருடைய காரியத்துல எந்த இடத்துல எல்லாம் பிரியமில்லாதவர்களை காணப்படுகிறோம் என்பதை நம்ம அலசி ஆராய்ந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் மாறும் பொழுது தேவன் இந்த பூமியை உங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி செய்வார். இந்த பூமியில உங்களுக்குன்னு வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும், பொக்கிஷங்களையும் உங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி செய்வார். இப்போ நீங்க என்ன பண்ணணும், அவருக்கு இஷ்டமானவர்களாய் நீங்க மாற வேண்டும். அவருக்கு இஷ்டமானவர்களாய் மாறுவது என்றால் என்ன? எப்பொழுதும் அவரையே குறித்து தியானிக்கிறவர்களாய், அவருக்கு பிரியமான வழிகள்ல நடக்கிறவர்களாய், வசனத்துல சொல்லப்படுற கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளுவதற்கு உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறவர்களாய், எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறவர்களாய், ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நான் கேட்க தயாரா இருக்கிறேன் அப்படின்னு எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறவர்களா நீங்க காணப்படும் பொழுது, அந்த வாஞ்சையும் விருப்பத்தையும் தேவன் காணும் பொழுது, நீங்க அவருக்கு தேவனாகிய கர்த்தருக்கு இஷ்டமுள்ள பாத்திரமே ஆண்டவர் மாற்றுவார் என்பதில் ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை. கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, வசனத்தின் பிரகாரம் எசப்பா எங்களையும் உம்முடைய பிள்ளையாய் வைத்திருக்கிற அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆனா உம்முடைய செல்ல பிள்ளையாய் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்கு இஷ்டமான பிள்ளையா, உமக்கு பிரியமான பிள்ளையாய் மாற்றும்படி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுக்குள்ள வருவதற்கு இந்த வசனத்தில் உள்ள கட்டளைகளையும் கற்பனைகளையும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துவதற்கு எங்கள் இருதயத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் மாறும் பொழுது, அதன்படி அர்ப்பணித்தவர்களை நாங்கள் வாழும் பொழுது உமக்கு இஷ்டமானவர்களாய் நாங்கள் மாறுவோம் என்று பார்க்கிறோம் ஏசப்பா. அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்குள்ள சிருஷ்டிங்க. அப்படிப்பட்ட நிலைவரமான ஆவியினால் எங்களை புதுப்பிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளு, வழி நடத்தும். துதிகன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. God bless you.